ஐயா இசகி சுப்பையாவை திட்டிக்கிறதே கூடாதுன்னு நான் நினைப்பேன். ஆனா அங்க நடக்கிற விஷயங்களை பார்த்தா அவரை தவிர யாரையுமே திட்ட தோணாது. எனக்கு கை சேர்ந்த கொஞ்ச நேரம் என் இனத்தை அழிச்சவே இல்லையா, என் இனத்தை என் தொப்புள்படி உறவுகளை ரத்தமும் சதையுமான வார்த்தையில கொத்து கொத்தா கொண்ட காங்கிரஸ் பேச நான் நினைக்கிறேன். ஒரு சிமெண்ட் ரோடு போறோம்னா 2 பக்கம் சாக்கடை வைக்கிற அடிப்படையே இந்த மக்களுக்கு தெரியாத அளவுக்கு இந்த மக்களை வச்சு சாக்கடை போட்டுக்கலாம். ஒரு இடத்துல கூட தெருவிளக்கு இல்ல, ஒரு இடத்தில் கூட தெருவிளக்கே இல்ல, ஒரு இடத்தில் கூட குடிநீர் இல்ல. நீங்க கொஞ்சம் சிந்திச்சுக்கங்க. ராமநாதபுரத்தில் குடிநீர் இல்லைன்னா பரவாயில்ல, ராதாபுரத்துல குடிநீர் இல்லைன்னா யோசிச்சு பாருங்க. பக்கத்துலதான் இருக்கு தாமிரபரணி. நீங்க நான் வெளிநாட்டுல போய் வேலை செஞ்ச வெளிநாட்டில் இருக்கக்கூடிய தார் ரோடு, அங்க இருக்கக்கூடிய பள்ளிக்கூடம், அங்க இருக்கக்கூடிய பால்வாடி, அங்க இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனை, அதெல்லாம் பார்க்கும்போது இதே மாதிரி நல்ல மருத்துவமனை, இதே மாதிரி பாடசாலை, இதே மாதிரி குடிநீர், இதே மாதிரி தெருவினுடைய கட்டமைப்பு, சாலையுடைய கட்டமைப்பு, கிராமத்தினுடைய கட்டமைப்பு என் ஊர்ல இருக்காத ஒரு ஏற்றம். கொஞ்சம் சிந்திச்சுக்கங்க. நாங்க இந்த கட்சியில 15 வருஷமா நிக்கிறோம், 15 வருஷமா தோத்துக்கிட்டே இருக்கோம். நாங்க ஏன் தோக்குறோம்னு எங்களுக்கு தெரியும். ஆனால் நாங்கள் 15 வருஷமா தோற்றால் கூட இந்த கட்சியில உறுதியாக நிற்பதற்கு ஒரே ஒரு காரணம், நாங்கள் வென்றாலும் வெல்லாவிட்டாலும் எங்களுடைய கருத்தியல் வெல்லும். என் அன்பார்ந்த ராதாபுரவால் தாய் தமிழ் உறவுகளே, உங்கள் அனைவருக்கும் புரட்சிகரமான மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, முதல் வாக்கையில ஏதோ சின்ன முள்ள காட்டும் போல அண்ணன் நேரில் தான் வேலை நின்று பேசிட்டு போயிடுவாரு போல அப்படின்னு நினைச்சேன். கொஞ்ச நேரம் தான் ஒரு தேடி குடிச்சிட்டு வரலான்றதுக்குள்ள பார்த்தாக்க இவ்வளவு சேர் எங்கே ஒழிச்சுருந்தாலும் தெரியல, இவ்வளவு மக்கள் எங்க இருந்தாலும் தெரியல. உண்மையிலேயே ஒரு பிரமாண்டமான கூட்டம். அதுல நிறைய பேர் வந்து கண்டிப்பா எனக்கு தெரிஞ்சு என் அன்பு தம்பிகள், தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்தவர்கள் நிறைய பேர் இருப்பீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா பொதுவாகவே வந்து சொந்தமா ஹோட்டல் வச்சிருக்கேன், நான் சாப்பிட்றது வேற ஹோட்டல் போய் சாப்பிட்டுருக்கேன், அது ஹோட்டல் ஓனரா இருக்கேன். என்ன காரணம்னா அந்த அளவுக்கு அந்த கட்சியில கருத்தியலா பேசக்கூடிய நபர்களுக்கு சந்தானம் பேசுவார் பார்த்தீங்களா, பாவடையை பத்தி பேசுவார், பக்கத்துல இருக்க சொல்லுவார், நல்லா கருத்தா பேசுவார், சின்ன நல்லா தம்பி அப்படின்ற மாதிரி அந்த கட்சியில பேசுறதுக்கு ஆகல. காரணம் என்னன்னா கருத்தியல் இல்லை. கருத்துனா அவங்களுக்கு என்ன, மக்களுக்கு என்ன பிரச்சனை. ஐயா விஜய் அவர்கள், நான் ஒரு விஜய் ரசிகர் மன்றத்துல இருந்தனால நான் ஒரு இன்னமும் விஜய் ரசிகர். இன்னைக்கு வரையில கூட அண்ணன் விஜய் பாடம் தான் காரில் போட்டு கேட்டு வந்தேன். அது நல்லா இருக்கு, எனக்கு ரொம்ப பிடிக்கும். அண்ணன் வந்து அண்ணனாலும் நடிச்ச அன்னிகளையும் எனக்கு ரொம்ப பிடிக்கும், அண்ணனையும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவரோட கருத்துக்கள் பூராமே மாமியாவுக்கு சோப் போட்டு வருது, இந்த மாதிரி படங்கள்லாம் நடிச்சு எனக்கு உண்மையிலே ரொம்ப பிடிக்கும். இன்றளவும் கூட நான் கொஞ்சம் பிஸி ஆகிட்டா அந்த விஜய் பாடத்தை நிறைய பாட்டு கேட்பேன். என்ன பாட்டு கேட்பேன்னு சொல்றது மைக்கில் சொல்ல கொஞ்சம் கூச்சமா இருக்கு. ஏன்னா நிறைய படிச்சுக்கிட்டேன். நிறைய நேரம் கோவத்துல எங்க ஊர்ல அங்கே நான் அம்பாசமுத்திரத்துல போட்டிடும் போது ஐயா இசகி சுப்பையாவை திட்டிக்கிறதே கூடாதுன்னு நான் நினைப்பேன். ஆனா அங்க நடக்கிற விஷயங்களை பார்த்தா அவரை தவிர யாரையுமே திட்ட தோணாது. எனக்கு கை சேர்ந்த கொஞ்ச நேரம் என் இனத்தை அழிச்சவே இல்லையா, என் இனத்தை என் தொப்புள்படி உறவுகளை ரத்தமும் சதையுமான வார்த்தையில கொத்து கொத்தா கொண்ட காங்கிரஸ் பேச நான் நினைக்கிறேன். ஆனா உண்மையிலேயே அம்பாசமுத்திரம் வந்த பிறகுதான் தெரியுது, திமுக காரை செஞ்ச அநியாயத்தை விட அட்டுழியத்தை விட ஒற்றை நபராக ஒரு தொகுதி முழுவதும் அநியாயம் செஞ்சு வச்சிருந்தாங்க ஐயா இசகி சுப்பையா. அவரை பேசாம இங்க பேசவே முடியாத அளவுக்கு தான் இருக்க பிரச்சனை இருந்துச்சு. நீங்க கல்லூரிகளை பாத்தீங்கன்னா அந்த படிக்கிற பசங்க, நான் நிறைய கல்லூரியில வந்து ஒரு 14 வருஷம் படிச்சனால எனக்கு கல்லூரியில் நிறைய உதாரணங்கள் சொல்ல முடியும். கல்லூரியில் நான் வந்து படிச்சுட்டு இருக்கும்போது சரி, அதற்கு பிறகு பேராசிரியராக இருக்கும்போது சரி, ஏன்னா நான் வந்து கல்லூரியில் படித்த காலம் ஒரு 14 ஆண்டுகள், 12ஆம் தேதியே பள்ளிக்கூடமே இருக்கு. ஃபெயில் ஆகி படிச்சா கூட 14 வருஷம் பள்ளிக்கூடத்தில் படிக்க மாட்டேன். ஆனால் 14 வருஷம் கல்லூரியில் படிச்சேன். ஃபெயில் ஆகல, நிறைய டிகிரி படிச்சுக்கிட்டே இருந்தேன். தொடர்ச்சியா படிக்கிறது ஒரு ஆசை, வீட்டில் படிக்க சொல்லியிருந்தேன், அதனால படிச்சுக்கிட்டே இருந்தேன், தொடர்ச்சியா படிச்சுட்டே இருந்தேன். இந்த கல்லூரிகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா நீட்டா அழகா ஒழுங்கமா ஃபேண்ட் சட்டை போட்டு ஷூ போட்டு அழகா டக்கிங் பண்ணி தலையை நல்லா வலிச்சு செய்வி 90 குங்குமம் சந்தனம் வச்சு அழகா கல்லூரிக்கு ஒரு பையன் வைக்கான். அது மாதிரி ஒரு 4 பேர் இருப்பேன் ஒவ்வொரு வகுப்புலையும். அவன் அந்த கிளாஸ்ல இருக்க பிள்ளைங்க, அந்த காலேஜ்ல இருக்க பிள்ளைங்க ஒரு பிள்ளைய கூட திரும்பி பார்க்காது. ஒரு டைம் பார்த்தீங்கன்னா பாதி மட்டும் வெட்டி ஒரு பக்கம் தோடு போட்டு பாதி மட்டும் வெட்டாம அரை டிகிக்கு ஃபேண்டு போட்டு அவன் போட்டுருந்தது ஃபேண்டா இல்ல உள்ளாடையுடைய நீச்சியான்னு தெரியாத அளவுக்கு பாதி கிழிஞ்சு பாதி கிழியாம ஃபேன் போட்டுருக்கேன். அவனை பார்த்தாலே தெரியும் தற்கொலையும், அவனை பார்த்தாலே மிகப்பெரிய அயோக்கிய பையன் தெரியும். முகத்திலேயே 9 கலையும் சரியா இருக்கு, கஞ்சா குடிக்கிட்டு. அதே பின்னாடி அந்த பிள்ளையோட சுத்திக்கிட்டே இருக்கும். இந்த ஒழுங்கமா நல்லா படிச்சு ஒழுங்கா ஆடை போட்டு ஒழுங்கமா இருப்பான். அவனை ஒரு பிள்ளை திரும்பி பார்க்காது. கடைசியில பார்த்தா அந்த பிள்ளை கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் ரோட்ல ஒரு கைப்பிள்ளை எடுத்துக்கிட்டு கூலி வேலைக்கு போயிட்டு அப்பதான் தெரியும் அந்த பிள்ளைக்கு நாம பார்த்தது எல்லாமே ஒரு நாடக கம்பெனி. அதே மாதிரிதான் இங்க இருக்க மக்கள். நான் நிறைய பேர் கிட்ட என் மாவட்டம் மட்டும் தான் இப்படி இருக்குன்னு நினைச்சிட்டு இருக்கேன்.
இந்த திருநெல்வேலி மாவட்டத்துக்கு வந்ததுக்கு பாருங்க, இந்த மாவட்டம் எந்த அளவிற்கு பின்தங்கி இருக்கு, எந்த அளவிற்கு மிக மோசமான நிலைமையில இருக்குன்றதை நீங்க வந்ததுக்கு பாருங்க பார்த்து தெரிஞ்சோம். நீங்க போய் பாருங்க, எப்படி ஒரு கல்லூரியில் ஒரு தரமில்லாத ஒரு தகுதி இல்லாத மாணவனை வயது கோளாறு காரணமா ஒரு பிள்ளை காதலிச்சு நாசமா போகுது, அதே மாதிரிதான் இங்க இருக்கக்கூடிய நல்ல வேட்பாளர்கள், நாம் தமிழர் கட்சி போன்ற கட்சியில் இருக்கக்கூடிய வேட்பாளர்கள் ஒருபோதும் ஜெயிக்க வைக்கல, ஒருபோதும் அவனுக்கு ஓட்டு போடுறதில்ல. ஆனா திமுகவையும் அதிமுகவையும் மாத்தி 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 ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சிருக்கீங்க. அதனுடைய வழியில நீங்க போய் பாருங்க, ஒவ்வொரு இடமா போறீங்க, நீங்க அந்த காணொலி எல்லாம் போட்டிருப்பான். ஒரு ஊருக்கு போறீங்க, சாக்கடையே இல்லைங்க அந்த ஊர்ல. ரெண்டு பக்கமும் சிமெண்ட் ரோட போட்டு முடிச்சிட்டாங்க, சாக்கடையே இல்ல. ஒருத்த வீட்டு தண்ணி அடுத்த வீட்டுக்கு எப்படி கடத்தி விடுறாங்க பார்த்து பார்த்து மண்ணை போட்டு ஆட்சி வச்சிருக்கீங்க. அழகா ஒருத்த வீட்டு குடிக்கிற தண்ணி கூட அடுத்த வீட்டுக்கு போகுது, அடுத்த வீட்டுல குடிக்கிற தண்ணி கூட அடுத்த வீட்டுக்கு. ஆக மொத்தம் இந்த கட்டமைப்புல ஒரு சிமெண்ட் ரோடு போடலாம், ரெண்டு பக்கம் சாக்கடை வைக்கிற அடிப்படையே இந்த மக்களுக்கு தெரியாத அளவுக்கு இந்த மக்களை வச்சு சாக்கடை போட்டுலாம். ஒரு இடத்துல கூட தெருவிளக்கு இல்ல, ஒரு இடத்தில் கூட தெருவிளக்கே இல்ல, ஒரு இடத்தில் கூட குடிநீர் இல்ல. நீங்க கொஞ்சம் சிந்திச்சுக்கங்க. ராமநாதபுரத்தில் குடிநீர் இல்லைன்னா பரவாயில்ல, ராதாபுரத்துல குடிநீர் இல்லைன்னா யோசிச்சு பாருங்க. பக்கத்துலதான் இருக்கு தாமிரபரணி, பக்கத்துலதான் இருக்கு தாமிரபரணி. தாமிரபரணிக்கு பக்கத்துல அம்பாசமுத்திரத்துல தாமிரபரணியில இருந்து 13 கிலோமீட்டர், தாமிரபரணி 13 கிலோமீட்டர்ல இருக்கு. பிள்ளைக்குளம்னு ஒரு ஊரியா, ஒரு ஊரு. அந்த ஊர்ல குடத்தை தூக்கிட்டு மக்கள் போறாங்க, ரோட்ல வந்து நிக்கிற தண்ணி காசு கொடுத்து வாங்குறதுக்கு. நான் சொல்றது மினரல் வாட்டர்ல சாதாரண தண்ணியை குடிக்கிற போர் தண்ணியை குடத்துல காசு கொடுத்து வாங்கிட்டு இருக்கான். காரணம் என்ன? அங்க இருக்க அடிப்படை கட்டமைப்பு அங்க செய்யவே இல்லை. காரணம் என்ன? ஓட்டுக்கு பணம் வாங்குறது. இங்க யாருக்குமே நாம செய்ய வேண்டியது ஜனநாயக கடமை யோசிக்கிறதே இல்லை. நீங்க நினைக்கிறீங்களா இங்க நடக்கிற ஊழல், லஞ்சம், கொலை, கொள்ளை அனைத்திற்கும் காரணம் பாலியல் வன்கொடுமை எல்லாத்துக்கும் யாரும் இருக்கீங்க? இசை சுமையாவா இல்ல அக்காசு இந்த ஊர்ல இருக்க வளர்ந்த மனுஷனா? திமுக, அதிமுக, பிஜேபி, காங்கிரஸ் எவனுமே இல்ல. செஞ்சவங்களை நம்பாங்க, செஞ்சவங்களை நம்பாது. உனக்கு தெரிய வேணாமா? உனக்கு தெரிய வேணும். எல்லாத்தையும் ஒப்பீடு செஞ்சு பாக்கல, எது சரியான, எந்த சட்டை, எந்த கடையில எந்த சட்டை சரியா இருக்கும், எந்த கடையில எந்த தோடு, எந்த முகுதி சரியா இருக்கும், தேடி தேடி போய் வாங்கல, தேடி தேடி பாக்கல. இந்த கடையில ட்ரெஸ் நல்லா இருக்கு, விலை குறைவா இருக்கும், இந்த ஹோட்டல்ல தின்னாக்க நல்லா இருக்கு, இந்த டீ கடையில டீ குடிச்சா நல்லா இருக்கு. சோனையா மனையா திங்கிறீங்க, சோத்தத்தை நீங்க அறியலா? இவன் நல்லவன் கெட்டவனா? இவன் இதுக்கு தேடி நின்றாடா நிக்கிறா? நின்றாடா இவன் சொல்ற அப்படி நிறைவேற்றாங்க. அறிவில்ல, சோத்தத்தை வைக்கிற, சோத்த உப்பு பண்ணிக்கிறியா? நீ சொல்ற வெக்க மேல சொல்ற அரசியல் தப்பு செய்யறான், போலீஸ் தப்பு செய்யறான், அடிக்கிறான், துப்பாக்கியில சொல்ற மயிலாண்டு அவனை தேர்ந்ததை நீடா, அவனை தேர்ந்ததை நீ நீ முதல் மல்லாத பத்தி நீ சேர்த்து போற மாதிரி நீ காசை வாங்கிட்டு சோதாலைக்கு தெரியாம நொட்டா வேலை காசை வாங்கி ஓட்ட போட்டு ஈட போயிடலாம். நீங்க பேசிக்கிட்டு உங்களுக்கா போராடுறது தப்பா? என்னை அண்ணன் செருப்பு கூட அடிச்சாலும் வைக்க முடியும். உங்களுக்கா போராடுறது தப்பா? இது வரைக்கும் அரசியல் சாக்கடை சாக்கடை சொல்லி சாக்கடை பண்டிகை நாயடிச்சு வச்சிருக்கல. அற்புதமான மக்களுக்கு சேவை செய்ய வேண்டிய அரசியல் துறையா சாக்கடையா மாத்தி வச்சிருந்த இந்த பண்டிகைக்கு ஓட்டு போட்ட உங்களை இப்படியே விடணும். நான் திரும்ப சொல்றேன், டேய் சாப்பிடாதா, சுகர் வருதா அப்படி நான் கேட்கவே மாட்டேன். கட்டவரம் எடுத்ததுக்கு அப்புறம் திரும்ப மாட்டேன். சுகர் அதிகமாகி ஒரு காலையில் எடுத்ததுக்கு நொண்டியா உட்காந்துட்டு இருப்பாங்க. பொழுதே போகாம ரிமோட் வச்சு நோண்டிட்டு அப்பா விளம்பரங்கள், சித்தப்பா விளம்பரங்களை பார்த்துட்டு, ஹார்லிக்ஸ் விளம்பரத்தை பார்த்து உட்காந்து இருப்பாங்க. அப்பதாண்டா தெரியும் ஒருத்த காலை இல்லாம நொண்டி ஆகி குண்டி எடுவ தண்ணி இல்லாம கஷ்டப்படுவா. அப்பதாண்டா உங்களுக்கு தெரியும் நான் இந்த பிள்ளைகளோட அருமை என்ன, இந்த ஐயா வாழ்ந்தவர் செய்யறதோட துரோகம் என்ன நம்ம தெரியும். ஒரு தம்பி நீங்க வந்திருக்கிறேன் காட்டுறான், 13 கல்குவாரி முறையான 13 கல்குவாரி சரியான ஆம்பளை சும்மாடிட்டு பிராண்டிக்கு ஜிப்பு வச்சு போற ஆம்பளை. இப்ப எதுக்கு உட்காந்துருந்தா மானத்தை கட்டுப்படி உட்காந்திய உங்களை மானமே பேண்டுக்கு ஜிப்பு வச்சு போற ஆம்பளை எவனா ஒரு கல்கோட்டை போய் இறங்கி போறான். நாம் தமிழர் கட்சிக்காரன் தவிர எவனா ஒரு தாவேக்காரன், அதிமுக காரன், பிஜேபி காரன், காங்கிரஸ் கல்கோய் முன்னாடி போய் போறாரு. மான மரியாதை இருக்கக்கூடிய ஊரை இத்தனை கோயில் வச்சிருக்கீங்களா? வாழலாமா? இந்த ஊரை இத்தனை கோயில் வச்சு திமுக ஓட்டு போடுற இந்த திமுக காரன் உன்னால் ஓட்டை வாங்கி உன்னுடைய வாக்கை வாங்கி ஜெயிச்சு வந்த அப்பாவது தோண்டக்கூடிய ஒவ்வொரு கல்குவாரியும் உன்னாலதான். நீ போட்ட வாக்காதான், நீ செஞ்ச துரோகத்தாவதான், நீ செஞ்ச பாவத்தாவதான், நீ செஞ்ச பாவத்தின் விளைவுதான் இத்தனை கல்குவாரிகள். நீ செஞ்சுக்க, நீ நினைக்கிற மரம் வித்தா இந்த மரம் இருக்கேன், இந்த மரத்தை வெட்டிட்டேன்னா அடுத்த 10 வருஷத்துல 20 வருஷத்துல வச்சு உருவாக்கிடலாம், உண்டாக்கிடலாம். ஆனால் மலையை வெட்டி விட்டால் இன்னொரு தடவை உண்டாக்க முடியாது, உருவாக்க முடியாது. அள்ளிய மலைகளை, அள்ளிய மணலையோ வெட்டிய மலையையோ மீண்டும் உருவாக்க முடியாது. உருவாக்க முடியாத மலைகளையும் உருவாக்க முடியாத மண்ணையும் அப்பாவை அள்ளி விட்டாருன்னா அந்த அப்பாவுக்கு ஓட்டு போட்டு அதிகாரத்துல கொண்டாந்து செய்யல. நீ தாண்டா முதல் கோளாரன், நீதான் முதல் கோளாரன். இதை உணர்ந்துக்க. நான் திட்டுனா உங்களை திட்டுனா அது காரணம் உங்க மேல இருக்க கோபம். நீ நாசமா போறாங்க கத்தலையா. என் பேருக்கு பின்னாடி பாரு எவ்வளவு படி கொடுக்கணும். இந்த அக்கா பேருக்கு பின்னாடி பாரு கிரிஜா உங்களுக்கு தெரியாது, திரிசாவும் நல்லா தெரியும். கிரிஜா தெரியாதா? கிரிஜா என்ன படிச்சிருக்கு, என்ன பட்டம் வாங்கியிருக்கு, என்ன வேலை பார்த்து யாரா சொல்ற முனைவர் நான் சொல்ல
திமுக அதிமுக தாவேக்காக சொல்றான். தமிழக வெற்றி கழகத்தில் இருக்கிற முனைவர்னா என்ன, அந்த முனைவர் பேர் ஒரு சொல்லு தெரியாது. காரணம் என்ன, அண்ணன் விஜய் வரும்போது சொல்லிக் கொடுக்கணும். அரசியல்னா என்ன, கல்குவார்னா என்ன, மண்குவார்னா என்ன, இங்க இருக்கக்கூடிய அடிப்படையில மக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் என்ன, இதெல்லாம் பேசுறதுக்கு முதல்ல அவருக்கு தெரியும். உண்மையிலே அவருக்கு தெரியாது. அண்ணன் விஜய்க்கு தெரியாதனால விஜய் போன்ற அவருடைய கட்சியில் இருக்கவங்களுக்கு தெரியல. உண்மையிலே எனக்கு நான் பார்த்த 4வது கோமாளியாக அண்ணன் விஜயை பார்க்கிறேன். முதல் கோமாளி ஐயா விஜயகாந்த் தனி மனிதனாக நல்லவராக இருக்கலாம், சோறு போட்டுக்கலாம். இங்க இருக்க யாராவது ஒருத்தர் சொல்லுங்க, விஜயகாந்த் வீட்டுல என்னைக்காவது எவனா சாப்பிட்டீங்களா? இது ஒரு மாயை. விஜயகாந்த் ஐயா வீட்டுல யாராவது ஒருத்தர், விஜயகாந்த் ஐயா வீட்டுல, விஜயகாந்த் ஐயா கட்சி ஆபீஸ்ல, அல்லது அவர் எங்கேயாவது ஒரு கோயில் போட்ட அண்ணா யாராவது இங்க ஒருத்தர் சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டீங்களா? யாராவது எம்ஜிஆர் போட்ட அண்ணாமலை யாராவது சாப்பிட்டீங்களா? இசைக்கு சுப்பையா போட்டதுல சாப்பிட்டுருப்பீங்க. ஏன்னா காரணம் அவர் அந்த அண்ணாமலை மட்டும் போட்டாரு. அந்த அண்ணாமலை கூட அவர் சாப்பிட மாட்டாரு. ஏன்னா என்ன சாதிக்கிறேன் கோயில் பார்ப்பாரு. நான் திரும்ப இங்க சொல்றேன், அன்னதானம் போட்ட இசைக்கு சுப்பையா அந்த அன்னதானத்தோட சாப்பிட மாட்டாரு. கேட்டா அந்த அன்னதானம் போட்ட கோயிலுக்கு சொந்தக்கார யாருன்னா ஒரு பட்டியல் சமுதாயமா இருக்கான், அல்லது ஒரு நாடாரா இருக்கான். நாடார் கோயில போய் நான் சாப்பிட மாட்டாரு. ஒரு பட்டியல் சமுதாயத்தோட கோயில போய் சாப்பிட மாட்டாங்க, காசு மட்டும் கொடுப்பாரு. அப்ப அது மாதிரி என்னைக்காவது ஒரு நாள் விஜயகாந்த் ஐயாவுடைய அன்னதானத்தையோ எம்ஜிஆர் ஐயா போட்ட அன்னதானத்தையோ நீங்க சாப்பிட்டுருக்காங்க, சாப்பிட்டு வேண்டியது ஒரு மாயை. யாராவது ஒரு 10 பேர் 100 பேர் 1000 பேர் சாப்பிட்டுருக்கான். சாப்பிட்டுட்டு விஜயகாந்த் வீட்டுக்கு போனா சாப்பிட வச்சுட்டே பாடு போறோம். நம்மளும் போக போறோம், அவரும் போட போறது. நம்ம விஜயகாந்த் வீட்டு நடுராத்திரில தாயில கட்டிட்டு எதுக்கு சுடுகாட்டுக்கு போகணும்? நம்ம எதுக்கு விஜயகாந்த் வீட்டுக்கு போறோம்? இல்ல. அப்ப நான் என்ன சொல்றேன், அவர் நல்ல நடிகர். இன்னும் நான் சொல்றேன், அவன் மாதிரி 50 பேர்த்த பாகிஸ்தான்காரனா அடிக்கிறது யாராலையும் முடியாது. பாராட்டு வாழ்த்துக்கள். உங்களுடைய சண்டைகளை நாங்க ரசிச்சிருக்கோம், உங்களுடைய அழகான நடனத்தை நாங்க ரசிக்கிறோம். யாரு? விஜயகாந்த் ஐயா நடனத்தை நம்ம ரசிக்கிறோம். வேற வழியில பஞ்சத்துக்கு வேற வழி திரும்ப நாடகம் பார்த்துட்டு இருக்க விஜயகாந்த் படங்களை பார்க்க மாட்டு கருத்து இல்ல, பாருங்க, ரசிங்க. ஆனா அவருக்கு வாக்கு செலுத்துங்க. என்ன நிலைமைக்கு ஆளாகி போச்சு. நல்ல வேலை விஜயகாந்த் ஐயாவுக்கு 2மே ஆம்பளை பையலா போயிட்டான். இல்லைன்னு வச்சுக்க, பொம்பளை அப்படியே அழகு வச்சு கூட அந்த அம்மா 4 சீடி எக்ஸ்ட்ரா வாங்கிருக்கும். அந்த அளவுக்கு நாகரிகமற்ற தரமற்ற கொள்கை மைக்கை பிடிச்சி பேசுறதுக்கு தெரியாத கொள்கை. அந்த அம்மா பேசுற பாருங்களேன், அப்படியே விண்ணி 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 கத்தும். காரணம், வாங்க அத்தனை சைவர், 1க்கு பின்னாடி 10க்கு பின்னாடி வாங்கியிருக்க அத்தனை கோடி சைவர். அதுக்காக பேசுது. நீங்க விஜயகாந்த் தேர்ந்தெடுக்க, விஜயகாந்த் தேர்ந்தெடுக்க சொல்லி 2016 ஐயா நீங்க திமுக அதிமுக ஓட்டு போட்டா முச்சந்தி மண் எடுத்து உங்க பிள்ளை உங்க தலையில நீங்க போட்டு விடுங்க. ஒருவேளை விஜயகாந்த் ஓட்டு போட்டா முச்சந்தி மண்ணா உங்க பையன் பையனை போட்டு விடுங்க. ஏன்னா கொஞ்சம் கொஞ்சமா அவனா நாசமா போடும் அவனே அள்ளி போடுங்க. நீங்க அள்ளி போட தேவையில்லை. அன்னைக்கு நாங்க 2016 தேர்தலில் சொன்ன சத்தியமா இன்று வரை ஏதாவது நடந்திருக்கு. அவர் முதல் கோமாளி. 2வது கோமாளி ஐயா சரத்குமார். சொன்னா கூட இங்க கோவப்படுங்க. சரத்குமார் இருந்த அவருடைய திரைத்துறைக்கு அவர் செஞ்ச செயல்கள் அவ்வளவு இதுதான். உண்மையிலே இன்னும் வரைக்கும் யாராவது எங்க பயில இருந்த சரத்குமார் ஐயா நடிச்ச படங்கள் இருக்க பாட்டுகளை நாங்க பிரச்சாரம் கொண்டது நடந்து போறது புகைப்படம் கொடுத்தது இதெல்லாம் பார்த்து அந்த புகைப்படம் எடுத்து சரத்குமார் ஐயாவோட பாட்டுக்கு எங்களுடைய காணொலி பின்னாடி சரத்குமார் ஐயாவோட பாடல்கள் இருக்கும். அவ்வளவு அருமையா இருக்கும். அந்த பாடல் அவரை பார்க்கும் போது அவ்வளவு அழகா முடிஞ்சா சூப்பரா இருப்பாரு. உண்மையிலேயே சொல்றீங்க, அவர் வெறுமன கட்சியை நடத்தாம வெறுமன இருந்ததுனால மக்கள் மத்தியில் அவருக்கு நல்லா இருந்துங்க. அவர் கட்சி ஆகி அவரே அவர் கோமாளி ஆக்கி 2வது கோமாளியா முடிச்சு விட்டார். 3வது இந்த ரிமோட்டை உடைச்சு, பேட்டரியில உடைச்சு, டிவியை உடைச்சு அவர் ஏன் வந்தார்? இவங்களாச்சும் பரவாயில்ல, சோறு போட்டாருன்னு சொல்லலாம். ஒரு பக்கத்துல இவர் இந்த சமுதாய மக்களுக்காக, எங்கிட்ட ஒரு மற்றவங்களுக்காக இல்லாட்டி கூட நாடார் சமுதாய மக்களுக்காக ஏதோ கல்யாணம் காது ஊற்றி இளவு பெருமாதி சடங்கு சுத்துற வீடு இந்த மாதிரிலாம் 10 வீட்டுக்கு போயிட்டு வந்தார் மனுஷன் சரத்குமார். அவரை விட மிக மோசமா வந்து நிற்கிறாரு ஐயா டார்ச் லைட் வச்சிருக்க கமலஹாசன். அவர் ஏன் கட்சி ஆரம்பிக்கிறாரு, எது கட்சி ஆரம்பிக்கிறாரு? உண்மையில இந்த கர்நாடகாரன் மன்னிப்பு கேட்டாரு. இன்னும் வரையில கர்நாடகாரனுக்கு அவர் மன்னிப்பு கேட்டது புரிஞ்சா புரியலையா? அந்த கர்நாடக பிரச்சனைக்கு நம்ம ஆதரவா இருக்கும். நான் சொல்ல வர அவருடைய பேச்சுக்களை சொல்ல வருவேன். ஏன் என்னன்னு தெரியல. உண்மையிலேயே ஐயா கமலஹாசனை இந்த மேடையில் ஏற்றினா 1 மணி நேரம் பேசுவார். ஊரா கூட்டம் நிற்கும். கூட்டம் முடிஞ்சு போகையில ஏன் பேசினாரு, எதுக்கு பேசினாரு, என்ன பேசினாரு எதுவுமே புரியாது. நீங்க சீமான பேச போற ஒவ்வொரு ஊர்லயும் நீங்க பின்னாடி போற நபர்கள் சீமானுடைய காரிலே போறாங்க, அவங்களுக்கு கேமராமேன் அவங்களுக்கு தெரியும். சீமானை ஒரு தலைப்பு எடுத்து பேசியிருக்காருன்னா இந்த தலைப்பின் பிறகு அண்ணன் இந்த தலைப்பு பேசுவார், இந்த தலைப்பு பேசணும், இதை பேசுவார், இதை பேசினாருன்னா ஒரு யூகிக்க முடியும். அப்படி வரிசையா அடுக்க முடியும், அழகா பேசி முடிப்பாரு. நீங்க கமலஹாசனோட டிரைவரோ, கமலஹாசனுடைய மகளோ, கமலஹாசனுக்கு எத்தனை மனைவி தரோ அத்தனை மனைவிகளை கேட்டு பாருங்க. சத்தியமா இதுவரைக்கும் அவரோட வாழ்ந்த மனைவிகளுக்கு கூட அவர் என்ன பேசினா புரியாது. ஆகவே அவர் என்ன பேசிட்டே புரியாம கடைசியில நம்மளுக்கு ஒன்னே ஒன்று புரிஞ்சு, அவர் மேடைகள்ல பேசினதோ ரேம்பாக்ல வந்ததோ எதுவுமே புரியல. கடைசியில ஒன்று மட்டும் புரிஞ்சு, ஒரே ஒரு எம்பி சீட்டுக்காக இவ்வளவு வேலையை பார்த்திருக்காரு மட்டும் தெரிஞ்சு. அப்ப 3வது கோமாளி. இந்த 3 கோமாளியை பார்த்ததுனால எங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருச்சு அண்ணன் விஜய் 4வது கோமாளி. நான் பார்த்த 4வது கோமாளி அண்ணன் விஜய் என்ன செய்ய போறான்றது நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருச்சு. அண்ணன் நீங்க ஒரு மட்டும் தெரிஞ்சுக்க, ஐயா விஜயகாந்த் பேசினேன், அண்ணன் விஜயகாந்த் திட்டுனே மாற்றுறது இல்லை. ஆனால் ஐயா விஜயகாந்தின் ரசிகர்கள் உண்மையிலே நல்ல ஐயா விஜயகாந்தினுடைய ரசிகர்கள், விஜயகாந்தை கொண்டாடியவர்கள் இந்த ஊர்களில் கிராமங்களில்
ராதாபுரம் சட்டமன்ற தொகுதியில், அம்பாசமுத்திரம் சட்டமன்ற தொகுதியில், திருநெல்வேலி மாவட்டத்தில், தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய விஜய் ரசிகர்கள் சத்தியமா நல்லவர்கள். சத்தியமாக அவகாச போட்டு கட்சிகளை பார்த்தா, அவகாச போட்டு மக்கள் சேவை செஞ்சா, அவகாச போட்டு எல்லா இடங்களிலும் கட்சியை கொண்டு வந்து வளர்த்தா அவர் நல்லவர்கள். விஜயகாந்த் ஐயா கூட கொஞ்சம் பரவாயில்ல மனிதர் தான். ஆனா விஜயகாந்த் ஐயா ரசிகர்கள் மிக நல்லவர்கள். ஆகவே அவர்கள்ட்ட நாங்க அன்னைக்கு இன்னைக்கு சரி வைக்கிற போறீங்க ஐயா, நீங்க நல்லவர்கள், ஆனால் நீங்கள் ஏற்றுக்கொண்ட தலைவன் சரியில்லாதவர். அவர் ஒரு நடிகர், அவர் எப்பவுமே எனிவேர் எனி டைம் எனி சிச்சுவேஷன் ஒன்லி ஆக்டர். ஆகவே நாங்கள் சொல்றோம், நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டிய தலைவன் விஜயகாந்த் அல்ல, அவர் பெரிய அளவில் மட்டும்தான் கேப்டன் பிரபாகரன் என்ற படத்தில் நடித்தார். ஆனா உண்மையான கேப்டன் பிரபாகரன் எங்களிடத்தில் மட்டுமே இருக்கிறார். அவரே உண்மையான தலைவன், அவரே ஒரு சித்தாந்தவாதி. என் தேசிய தலைவர் பிரபாகரன், பிரபாகரனின் மறு உருவமாக, பிரபாகரனுடைய வாரிசாக இருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சி பிள்ளைகளோட அண்ணன் சீமானோட இல்லையா, அதுதான் உங்களுக்கு சரியானது. ஐயா விஜயகாந்த் இறந்து போயிட்டாரு, அவர் செய்த சேவைகளை, அதற்காக நீங்கள் மக்களுக்கு செய்த சேவைகளை நாம் தமிழர் கட்சியில் இன்று நாம் தமிழர் கட்சிக்காரங்களோட சேர்ந்து செய்யுங்க. நீங்கள் இந்த கட்சிக்கு தான் உண்மையான தளபதிகளாக இருக்க வேண்டும். இருக்கக்கூடிய தகுதி விஜயகாந்த் ரசிகர்களுக்கு இருக்க வேண்டிய இடம் நாம் தமிழர் கட்சி தான். ஏன்னா அடிப்படையில் நீங்க நல்லவர்கள். அதே தான் அந்த விஜய்க்கு சொல்ல வர்றோம். ஏன்னா கமலஹாசன் ரசிகருக்கு வாய்ப்பே இல்லை. அவர் படத்தில் நடிச்சவரை அவர் படத்தை திரும்பி பார்க்க மாட்டாங்க. அதனால கமலஹாசன் ரசிகர்கள், ஏன்னா விஜயகாந்த் ஐயாவோட ரசிகர்கள் என்பவர்கள் கீழ்மட்டத்திலிருந்து வந்தவங்க. அவர்கள் உண்மையிலே திரைக்கும் தரைக்கும் வித்தியாசம் தெரியாம, யார நல்லவே தெரியாம இருந்தவங்க. ஆனா கமலஹாசனோட ரசிகர்கள் அப்படி இல்லை. எனக்கு தெரிஞ்சு இந்த பச்சை மயில கையெழுத்து போடுற அதிகாரிகள் நிறைய பேர் ரிட்டையர் ஆகிட்டு இருப்பாங்க. அந்த அதிகாரிகள் உண்மையிலேயே ஒரு மரியாதை பேசக்கூடாது, போன உடனே பேசணும். அதுக்கு தான் அவங்க தகுதியான நபர்கள். பச்சை மயில கையெழுத்து போறது கெஜெட்டட் ஆபீசர் சொல்லுவோம். அந்த லெவல்ல இருந்த அதிகாரிகள் கூட முழுக்க மிகப்பெரிய மாற்றம் சொல்லிட்டு கமலஹாசன் நினைப்பாங்க. எனக்கு அதுவே மிகப்பெரிய ஆச்சரியம். படிச்ச பாடம் எடுத்தேன், எழுதின வேலை எடுத்தேன், பழமொழி பார்த்துருக்கீங்க. உண்மையிலே நேரடியாக பார்த்தா கமலஹாசன் கட்சியில் எல்லா பேரும் ரிட்டையர்மெண்ட் இன்ஸ்பெக்டர் கமலஹாசன் கட்சி, ரிட்டையர்மெண்ட் தாசில்தார் கமலஹாசன் கட்சி, ரிட்டையர்மெண்ட் IAS IPS இருக்கிற எல்லா அரசு அதிகாரிகளும் கமலஹாசன் நடிப்பாங்க. ஏன் போனா எது பண்ணுறது? தயவு செஞ்சு சொல்றேன், நீங்க வந்துடாதீங்க கட்சி. விஜயகாந்த் ரசிகர்களை விஜய் ரசிகர்களையும் நாம ஏற்றுக்குவோம். ஏன்னா அடிப்படையில் நல்லவன், உண்மையிலே அவனுக்கு வந்து படிப்பறிவு கூட, எங்க அண்ணன் கேமராமேன் 10வது காப்பரிச்சா கூட இருக்கலாம், உண்டாலே எங்க அண்ணன் கலைஞரசன் மாதிரி 10வது காப்பரிச்சா கூட இருக்கலாம். ஆனால் அவன் நல்லவன். அதே ஒருத்தனை விசுவாசமா இருந்தான், ஒருத்தனுக்கு விசுவாசமா இருந்தான், இந்த மண்ணுக்காக மக்களுக்காக போய் நின்று ஆட்டுக்கட்டல. இப்பவும் விஜய் ரசிகர்கள் நல்லவர்கள் பாதி பேர் இருக்கேன், அவனுக்கு வேட்பாளரா இல்ல. அது ஒரு பக்கம். அப்ப நான் சொல்ல வருது, கமலஹாசன் ரசிகர்கள் தயவு செஞ்சு எங்க கட்சியை பக்கம் வராது. ஏன்னா நீங்கள் எல்லாமே தெரிஞ்சவன், தெரியாட்டி கூட பரவாயில்ல. நானா படிச்சவங்களை பார்த்தா முதல்ல எனக்கு ரொம்ப மரியாதை இருந்துச்சு. ஏன்னா நானும் படிச்சுக்கிறதுனால படித்தவர்கள் மேல எனக்கு ஒரு மரியாதை இருந்துச்சு. என்னைக்கு கமலஹாசன் கட்சியில இம்புட்டு படிச்சே போனோமா, ஏன்னா நம்ம காண்டாக்ட்ல இருக்க இப்ப விசிறிச்சு வைக்கிறேன்னு பாக்குறான். அப்ப கமலஹாசன் ஆரம்பிக்கிற ப்ரொஃபைல் பிக்சர் எல்லாம் பெருசா பாக்குறதுக்கான வாய்ப்புகள், இந்த ஸ்டேட்டஸ் இதெல்லாம் பெருசா அப்ப பார்க்க முடியாது. ஆனா அந்த கமலஹாசன் கட்சியில இருந்தவன அப்புறம் நம்ம பாக்குறேன். அரசியல்னாலே மிகப்பெரிய ஐயத்தனம், அரசியல்னாலே அநியாயத்தை முடிச்சவங்க, அரசியல்னாலே சாக்கடை அப்படின்னு சொல்லி அந்த கமலஹாசன் ரசிகர்கள் இன்னைக்கு பேசுறாங்க. ஆனா உண்மையிலே அந்த அரசியலை ஐயத்தனமா மாற்றியது கமலஹாசன் ரசிகர்கள். ஆகவே கமலஹாசன் ரசிகர்கள் எங்களுக்கு தர வேண்டாம். விஜயகாந்த் ரசிகர்கள், விஜய் ரசிகர்கள், நீங்கள் இருக்க வேண்டிய இடம் நாம் தமிழர் கட்சி. நீங்கள் செய்ய வேண்டிய சேவை நாம் தமிழர் கட்சியில இருந்து நீங்க செஞ்சீங்கன்னா அந்த சேவைக்கு ஒரு மரியாதை இருக்கு, உங்களுக்கு ஒரு மரியாதை இருக்கு. உண்மையிலே சொல்றீங்க. இந்த துண்டை போட்டுக்கிட்டு நீங்க தெரு பக்கம் போங்க. நான் நிறைய நேரம் இந்த துண்டை கரடியை செஞ்சு அண்ணன் கூட போட சொன்னாரு. இந்த துண்டை போட்டுக்கிட்டு நீங்க கடற்கரை பக்கம் போங்க. உங்களை பார்க்கிற பார்வை பாருங்க, உங்களை பார்த்தாலே ஒரு மரியாதையோட பார்ப்போம். நீங்க இந்த துண்டு இல்லாம போங்க, இந்த துண்டோட போங்க, உங்களுக்கு கிடைக்கிற மரியாதை. சொல்ல புது ஊருக்கு போகணும், உள்ளூர்ல போனீங்கன்னா கரெக்டா உங்களை பத்தி தெரியும், ஆனா வணக்கம். நீங்க வெளியூருக்கு போகையில இந்த துண்டை மட்டும் போட்டு போங்க. பார்த்த உடனே அவனுக்கு தெரியும், அவனை பார்த்த உடனே நம்ம வணக்கம் சொல்லலாம். அவன் சொல்லக்கூடிய வணக்கம் என்பது திமுக காரனை பார்த்தோம், அதிமுக காரனை பார்த்தோம், கூட துண்டு போட்டு வச்சு அன்னை ஜெயிச்சதுக்கு அப்புறம் ஏதாவது செய்வாங்க போறாம இல்லையா, அந்த வணக்கம் அல்ல. உண்மையிலேயே இந்த துண்டுகள் ஒரு மரியாதை இருக்கு, இதுல இருக்கக்கூடிய சின்னத்துக்கு ஒரு மரியாதை இருக்கு, இதுல இருக்கக்கூடிய அண்ணனுக்கு ஒரு மரியாதை இருக்கு. எவ்வளவு கொடுமை தெரியுமா? உடனே விடுவாரு, கல்யாண வீட்டுல உடனே விட்டாரு. நீங்க நிறைய காரணம் பார்த்துருக்கீங்க. கல்யாண வீட்டுல உள்ள மைக்கை கொடுத்து பேசுறானா என்ன பேசுறீங்க? வரக்கத்து கத்திக்கிட்டு இருக்கீங்க. ஒவ்வொரு ஊரா கொண்டு போய் சந்தையில விட்டு கல்யாண வீடு, காது வீடு, இளவு வீடு, கருமாதி வீடு, பணத்துல மட்டும் நான் பேசுறேன், மற்ற எல்லாத்தையும் பேசிட்டேன். கல்யாண வீட்டுல உடனே கொடுத்துட்டு மைக்கை கொடுத்து பேசுகிட்டாங்க. மைக்கில் இருக்குன்னா ஸ்பீக்கர் வெளியில இருக்கு, பொண்ணு மாப்பிளைய பக்கத்துல நிக்கிறேன், நான் பேசுற பொண்ணு மாப்பிளை மட்டும் இருக்குது, மற்றவங்களுக்கு கேட்கலாம். சரி, மைக்கை கொடுத்து அடுத்து பேசலாம், பேசலாம், அரசியலே பேசணும். பொண்ணு மாப்பிளை திருதுன்னு என்னை பாக்க வேற வழி இல்லாம அவங்களும் இழுக்கிறது ஒரு தலைப்பாவை முன்னாடியே பேசிட்டு வந்தோம். அந்த அளவிற்கு நம்மளுக்கு இங்க இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் அந்த அளவுக்கு இருக்கு. அதனால அண்ணன் வர பேசுன்னு சொல்லிட்டாரு. வேற வழி இல்லாம இவ்வளவு நேரம் ஜவா போட்டு இருக்கு. ஆகவே நான் உங்கள்கிட்ட சொல்றது, அண்ணன் விஜயுடைய கட்சிக்காரங்க நீங்க ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க. அண்ணன் விஜய்க்கு எதுவுமே தெரியாது. இது ஒரு வகையான அஜெண்டா. இந்த தேர்தலிலே திமுக ஜெயிப்பதற்காக அண்ணன் விஜய் இறக்கப்பட்டிருக்கிறார். 2026 முடிஞ்சதுக்கு அப்புறம் அவருக்கு எங்க போயின்னு தெரியாது, அந்த கட்சியில இருக்கிறவங்களுக்கு எங்க போயின்னு தெரியாது. கொஞ்சம் சிந்திச்சுக்க.
கேளுங்க, நாங்க இந்த கட்சியில 15 வருஷமா நிக்கிறோம். 15 வருஷமா தோத்துக்கிட்டே இருக்கோம். நாங்க ஏன் தோக்குறோம்னு எங்களுக்கு தெரியும். ஆனால் நாங்கள் 15 வருஷமா தோத்தால் கூட இந்த கட்சியில உறுதியாக நிற்பதற்கு ஒரே ஒரு காரணம், நாங்கள் வென்றாலும் வெல்லாவிட்டாலும் எங்களுடைய கருத்தியல் வெல்லும். எங்களுடைய கருத்தியலை கடத்திக்கிட்டே இருக்கிறோம். 52,000 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்த தமிழ் மொழியை சீமானோ தேசியத்தலைவர் பிரபாகரனோ நத்த சிவசேகரனால் காப்பாற்ற வேண்டிய அவசியம் இல்லையா? இது எங்களுடைய பிறவிக்கடன். நாங்கள் என் தமிழ் மொழியும் பண்பாட்டையும் கலாச்சாரம் கடத்தோம். இப்படி ஒரு இடத்துல தான் வள்ளுவர் பிறந்தாரு, இப்படி ஒரு இடத்துல தான் முத்துராமலிங்க தேவர் பிறந்தாரு, இப்படி ஒரு இடத்துல தான் காமராஜர் பிறந்தாரு, இப்படி ஒரு இடத்துல தான் வ.உ.சி.ஐயா பிறந்தாருன்னு சொல்லி ஒவ்வொரு தலைவர்களும் வாழும்போது நாம் பாராட்ட மறந்து விட்டோம், அவர்களை கொண்டாட மறந்து விட்டோம். ஆகவே நாம வேற வழி இல்லை, இந்த கட்சியின் மூலமாக இந்த தமிழ் மொழியும் தமிழ் பண்பாட்டையும் கலாச்சாரத்தையும் நாம சாவிடாம அடுத்த தலைமுறை கடத்தலாம். நீ ஓட்டு போட்டு ஜெயிச்சு நான் ஒண்ணுதா பண்ண எம்எல்ஏ மானா அமைச்சர் மானா, நீ ஜெயிக்க வச்ச உடனே நான் ஜெயிச்சு போய் எம்எல்ஏ ஆகி அமைச்சர் ஆகி பொண்டாட்டிக்கு வப்பாட்டிக்கு இது வேற நான் பொண்டாட்டி யதார்த்தமா வப்பாட்டி இருந்துச்சு ஒரு எதுக்கு மனதில் சொல்லிட்டு இசை ஐயா வர்றாரு ஸ்க்ரூட்னி வேட்புமனு பரிசு அளிக்கிற போது தோல்ல கையை போட்டு தம்பி எனக்கு வப்பாட்டியே என்ன இருக்கா இல்லையான்ற புள்ளி வந்து நான் எடுத்து வச்சிருக்கேன். எந்த ஊர்ல இருக்கு என்ன ஆகுது, அவங்க வீட்டுக்கார யாரு, அவங்க வீட்டுக்காரமா இங்க வந்து எப்படி வேலை வச்சு எல்லாமே இருக்கு. ஆனா அதை வெளியில சொல்லக்கூடாதுல்ல, அது அசிமை வரும் நாகரிகமா படிச்சுட்டோம்ல, அதனால சொல்றது. ஆனா இப்பயும் நான் சொல்லல, இப்பயும் ஏதாவது சொல்லலாம் பேருக்கு சொன்னா உன் தொகுதிக்குள்ள நான் வந்து 2 மாசம் ஆகுது, உன் தொகுதிக்குள்ள வந்து மொத்தமா 2 மாசம் கூட முழுமை 40 நாள் ஆகுது. 40 நாள்லயே உனக்கு மண்டல பூஜை வச்சு 48ஆவது நாளே மண்டல பூஜை வைப்பாங்க. உனக்கு 40 நாளே மண்டல பூஜை வச்சுட்டே ராஜா. என்ன நான் இன்னும் 2 மாசம் இருந்தா உன் கையில உன் தாலி எடுத்து கை கொடுத்துருவேன். ஓட்ட வந்து பாலை இப்ப பத்த வச்சுருவேன். நீ யார படிச்சுட்டா நாகரிகமா நினைக்கிறேன். என்னைய மாதிரி கீழ்த்தரமா இறங்கி பேச யாருமே இல்ல. சாட்டையில என் பங்காளிகள் சும்மா நான் பேசி மரியாதை கட்டுப்பேன். ஆனா என்ன நல்லா படிச்சுட்டேன், நிறைய படிச்சேன், பேராசிரியர் முனைவர் வழக்கறிஞர் போட்டுட்டாங்க அமைதியா போய் இல்லைன்னா நான் ரொம்ப சந்திப்பேன். இறங்கி அடிச்சுனா கோபம் மட்டும் எவனும் தாங்க மாட்டான். வந்து சவால் பேசுறேன், இந்த தொகுதி இந்த மாவட்டம் நாசப்பட்டு திமுக அதிமுக உனக்கு எல்லாம் வெக்க வருது, உனக்கு இருக்க ரோசத்தை கொஞ்சமாச்சு அவனுக்கு இருக்கா தும்பப்பூல தூக்கு போற மாதிரி கக்கா பேசுறான். தும்பப்பூல தூக்கு போட்டு சாலை வந்து கக்கா பேசு. அந்த வாழ்ந்தவனுக்கு தும்பப்பூ கூட பெருசா இருக்கு, போய் சாலா சொல்லு. இவர் பேசுறாரு, இங்க பாருங்க உங்க கையில வச்சு என்ன தெரியுமா அவர் பேசினார்ல, அந்த உத்தம புத்திரனுடைய வண்டவாளம் நண்டவாளம் இந்த டோக்கன், இப்படி டோக்கன் ஏர்போர்ட்ல அடிச்சுட்டு போர்டிங் பாஸ் மாதிரி அழகா அச்சு டோக்கன் போயிடலாம். தேர்தல் ஆணையம் காவல்துறை எல்லாமே ஒரு சொப்பிட்டு இருக்கீங்க. இத்தனை டோக்கனை செட் ப்ராப்பர்ட்டி மாதிரி நான் வாங்கி வச்சிருக்கேன். இதோட ஒருத்தர் 60,000 ரூபாய், 2,000 ரூபாயில இருந்து 20,000 ஒரு டோக்கன், 3 டோக்கன் 60,000 ரூபாய் கண்ணு முறையா காட்டுறேன். நான் ஆத்தாவுக்கு அப்படி கொண்டா போய் வரலாம் ஈனா போல என்ன பேசுறேன் பேசி முடிஞ்சு ஜனநாயக பேசிருக்கான். இப்ப நான் சொல்ல வர்றது, இது போன்ற தலைவர்கள் நீங்க தேர்ந்தெடுத்தீங்கன்னா இதே மாதிரி உங்களுடைய நிலைமை இருக்கு. உங்களுக்கு நல்ல கல்வி வேணுமா, நல்ல குடிநீர் வேணுமா, தரமான சாலை வேணுமா? நான் ஆங்கில கல்வியில படிச்சேன், நான் தமிழ் கல்வியில படிச்சேன். பரலாவ போறே அரசு மேல்நிலை பள்ளியில நத்தத்துல பரலாவ வரை துறைக்கமலம் அரசு மேல்நிலை பள்ளி ஒரு அரசு பள்ளியில படிச்சேன். அரசு பள்ளியில படிச்சேன். எனக்கு என்னுடைய தாய்மொழியை படிச்சதுனால அடுத்த மேற்கல்விக்கு போகையில ஆங்கிலத்தில் படிக்க ரொம்ப சிரமமா இருந்துச்சு. அதுலதான் நான் வந்து மின்னணுவியல் மற்றும் கருவியல் துறை எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் பிஹெச்டி வரை படிச்சேன். அந்த கஷ்டம் என்னன்னு தெரியும். தமிழ் மொழியே படிச்சுட்டு ஆங்கிலத்துல போய் இருக்கல. ஆனா ஆங்கிலத்துல படிச்சாக்க ஏதோ அறிவு நினைக்கிறேன், அப்படிலாம் கிடையாது. இங்கிலீஷ் ஆல்சோ லாங்குவேஜ் நாட் நாலேஜ். ஆங்கிலமும் மொழிதான், அறிவு கிடையாது. நான் பிஹெச்டி வரை ஆங்கில வழிகளில் தான் கல்லூரிகள் கூட படிச்சேன். பள்ளி படிப்பு கூட தமிழ் வழிகளில் தான் படிச்சேன். ஆகவே நான் சொல்ல வருது, ஆய்வியல் என்பது தமிழ் மொழியில நான் பண்ணினா இன்னும் சிறப்பாக என்னுடைய ஆய்வை நிறைவு செய்திருக்க முடியும். ஆனால் ஆங்கில மொழி வழியில் இருந்தனால என்னால அதை நான் நல்லபடியா பண்ணியிருந்தா கூட எனக்கு அதுல இன்னும் கொஞ்சம் தீராத காதல் இருக்கு. காரணம், என்னால் என் தமிழ் மொழியில படிக்க முடியுன்ற ஏற்கனவே இருக்குங்க. நீங்க நான் வெளிநாடுகளை போய் வேலை செஞ்ச வெளிநாட்டில் இருக்கக்கூடிய தாரோடு, அங்க இருக்கக்கூடிய பள்ளிக்கூடம், அங்கே இருக்கக்கூடிய பால்வாடி, அங்கே இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனை அதெல்லாம் பார்க்கும்போது இதே மாதிரி நல்ல மருத்துவமனை, இதே மாதிரி தாசாலை, இதே மாதிரி குடிநீர், இதே மாதிரி தெருவினுடைய கட்டமைப்பு, சாலையுடைய கட்டமைப்பு, கிராமத்தினுடைய கட்டமைப்பு ஏன் ஊர்ல இருக்காத ஒரு ஏக்கம். அந்த ஏக்கத்தின் வெளிப்பாடு நாம் தமிழ் நாங்க பாத்து போட்டிருது. நாம் தமிழ் தெரிஞ்சிருவா கத்துறது. எங்களுக்கு நிறைய ஆஃபர் வந்துச்சு. திமுக அதிமுக நிறைய கோரிக்கை. இப்ப வேட்பாளர் அப்படியே பெரிய ஆஃபர். போக தெரியாமல, பொழைக்க தெரியாமல, எங்கள் பிறவி கடன் இந்த ஜென்மத்தில் நாங்க பிறந்துட்டோம். உங்களை மாதிரி பாவம் செஞ்ச எங்க அப்பா அம்மா பாவம் செஞ்சிருக்காங்க. எங்க அப்பா உதயசூரியன் கட்சியில போட்டியிட்ட நபர், எங்க அப்பா உதயசூரியனுக்காக உழைத்த நபர், சாகுபடி திமுக வேண்டி கட்டுறாரு. அப்படின்னா பாத்துக்கீங்க அப்ப எவ்வளவு பெரிய பாவம். எங்க அப்பா செஞ்ச மிகப்பெரிய பாவம் கொலை செய்யல, கொள்ளையடிக்கல, கஞ்சா வைக்கல, சாரா வைக்கல, மாறாக இதெல்லாம் செஞ்சவனுக்கு உதயசூரியன் ஓட்டு போட்டாரு. உதயசூரியன் ஓட்டு போட சொல்லி பிரச்சாரம் பண்ணாரு. உதயசூரியன் ஓட்டு போட தேர்தல் பிரச்சாரத்தை பின்னாரு. ஆகவே அது பாவம். எங்க அப்பா சேர்த்து சொத்துல எனக்கு பங்கு இருக்குன்னா எங்க அப்பா சேர்த்து பாவத்துல எனக்கு பங்கு இருக்கு. அந்த பாவத்தை தீர்ப்பதற்காக நான் கத்துறேன். இதை நீங்க முடிவு பண்ணிக்கங்க.
எத்தனை பேருடைய தாயும் தந்தையும் திமுக அதிமுக பிஜேபி காங்கிரஸ்ல இருந்தாங்க. இதற்கெல்லாம் முடிவு பண்ணிக்க அவர்கள் எல்லாருமே பாவம் செஞ்சவன், எல்லாருமே பாவம் செஞ்சவன். ஒவ்வொரு ஆண்டு நீங்கிறப்ப ஏதாவது ஒரு தேவாலயத்துக்கு போலாம் போவேன். நான் ஆர்சி பிள்ளையை படிச்சேன். அப்படி ஒரு தடவை கோயம்புத்தூர்ல ஒரு தேவாலயத்துக்கு போகையில திடீர்னு உள்ள போகையிலே பாதியிலே வாங்கினாங்க. எனக்கு நான் சும்மா நக்கல் நேரடி ஏதாவது கேள்வி கேட்பேன், கொஞ்சமா சாட்டையில விளையாடியா. அப்ப நான் கேட்டேன், ஃபாதர் நாங்களே வந்து ஜாமிக்குள்ளான்னு வர்றோம், எங்களை எடுத்தோடனே பாதியிலே வாங்கன்னு சொல்லி நாங்க என்ன ஃபாதர் பாவம் பண்ணோம், இந்த பூமியில பிறந்ததே பாவம் அப்படின்னு அவரு அந்த பூமியில பிறந்ததே பாவம் தான். நான் கலாய்ச்சிட்டு வந்துட்டேன். உண்மையிலே இப்பதான் தெரியுது, இந்த பூமியில் பிறந்ததே பாவம் என்றால் இந்த பூமியில் பிறந்து பாவம் செய்தவர்களை தலைவர்களாக தேர்ந்தெடுத்தது எவ்வளவு பெரிய பாவம். திமுகவுக்கு அதிமுக ஓட்டு போட்டு தலைவர்களாக தேர்ந்தெடுத்து விட்டு அவர்கள் ஆட்சியில் உட்கார வச்சுட்டு இது சரியில்லை அது சரியில்லை நம்ம பேசி என்ன செய்ய போறோம்? எல்லாத்துக்குமான ஒரே தீர்வு நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். இதற்கு முன்னாடி நீங்க எந்த கட்சிக்கு வேணாலும் வாக்களிச்சிருப்பீங்க, ஓட்டு போட போகையில நீங்க நினைச்சிருப்பீங்க வெறுமான இது ஒரு ஓட்டு நினைச்சிருப்பீங்க. ஆனா நல்லா சிந்திச்சுக்கோங்க, இனிமேல் நீங்க ஓட்டு போட போகையில ஒன்ன மட்டும் சிந்திச்சுங்க, சீமானுடைய பேச்சை கேட்டு போங்க, சீமானுடைய தம்பிகள் பேசக்கூடிய பேச்சை கேட்டு போங்க. நீங்க ஓட்டு போட போகையில உங்க மண்ணில் ஓடிட்டே இருக்கணும். நான் வாக்கு செலுத்த போவது வெறுமான வாக்கு அல்ல, என் எதிர்கால தலைமுறையினுடைய வாழ்க்கை, என் மகனுக்கும் என் மகளுக்கும் என் பேரனுக்கும் என் பேத்திக்கும் என் தம்பிக்கும் என் தங்கச்சிக்கும் நான் நல்ல வாழ்க்கையை கொடுக்க போறேன், நல்ல வாழ்க்கையை கொடுக்கக்கூடிய தலைவர் தேர்ந்தெடுக்க போறேன்னு சொல்லிட்டு ஒரு நம்ம நாம் தமிழர் கட்சியுடைய விவசாயத்திற்கு ஓட்டு கொடுங்க. மறந்துடாதீங்க, எங்களுடைய சின்ன விவசாய சின்ன. அதே மாதிரி இந்த காவல்துறை அதிகாரிகளுக்கு ஒன்று மட்டும் சொல்லிக்கிறேன், எங்க கட்சியினுடைய தேர்தல் அறிக்கையை தயவுசெய்து இந்த காவல்துறை அதிகாரிகள் எடுத்து படிச்சு பாருங்க. உண்மையிலேயே, ஏன்னா இந்த நாட்டில் நடக்கக்கூடிய எல்லா தவறுகளுக்கும் ஆளுங்கட்சி எதிர்கட்சி எல்லாமே காரணமாக இருந்தார். ஒரே ஒரு அடியாள வச்சு இங்க போராடக்கூடிய மக்களை போராடி வாழ்க்கையை செதைச்சு சின்னமாக்கிட்டீங்க. ஐயா, இத்தனை டிகிரி படிச்ச நான் உண்மையிலே கண்ணீரோட சொல்றேன், வைத்தறிச்சலோட சொல்றேன், என் வாழ்க்கை போனது காரணம் உங்க காவல்துறை போட பொய் வழக்கையா. நான் நல்லா படிச்சு ஒரு தேர்வு எழுதி போயிருக்கா, உண்மையிலேயே ஒரு நல்ல அரசியலை போயிருக்கீங்க, அரசு வேலை வாங்கி பேர சேர்ந்துருக்கீங்க, என்னை வேலைக்கு போகலாம் தடுத்து பொய் வழக்கையா. நான் முல்லை பெரியார் போராடும் போது கோஷம் போட்டின்றவங்களுக்கு அதிக கொண்டே ரிமாண்ட் பண்ணாங்க. எனக்கு சொன்னாங்க, நான் கோஷம் போட்டு எனக்கு அப்ப முழுமையா தெரியாது, கேச போட்டீங்க. ஆனா என் மேல உண்மையிலேயே நான் பேசுறதுக்காக நான் போட்ட கோஷத்துக்காக கேஸ் போட்டுதான் பரவாயில்லையா, தவறா பொய் வழக்கு போட்டீங்க. அந்த வழக்கை முடிக்கிறதுக்குள்ள என் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு, என் படிப்பு. ஆனா நல்ல வேலை படிச்சதுனால தப்பிச்சுக்கிட்டேன், படிக்காம ஒருவேளை ஒரே டிகிரி முடிஞ்சதுன்னு வச்சுக்கல, நானும் விஜய் ரசிகராவோ அல்லது திமுகவிலே எங்கேயா ஒரு கோஷம் போட்டு ஒரு 200 ரூபாய் வாங்கிட்டு திரிசா பின்னாடி கை தட்டிட்டு எதிர்காலத்தில் திரிசா சின்னாயின்னு கொடுத்துட்டு தர்மதாயே சின்னமாவே அப்படி நீங்க எழுதி வச்சுக்க. விஜய் ரசிகர் ஒண்ணு மட்டும், அடுத்த 10 வருஷம் 5 வருஷத்துல நீ திரிசாவை சின்னமான கூப்பிடுற நிலைமை வராட்டி வெளியிடா. திரிசாவை சின்னமான 10 வருஷம் நீ இன்னைக்கு இந்தியா கூட்டணி வச்சாலும் நீ முட்டு கொடுக்குற, கூத்தியா வச்சாலும் முட்டு கொடுக்குற. நீ கூட்டணி வச்சாலும் கூத்தியா வச்சாலும் கடைசி முட்டு கொடுத்தால 10 வருஷம் கழிச்சு 5 வருஷம் கழிச்சு கண்டிப்பா நீ திரிசாவை சின்னையா சின்னாயின்னு கூப்பிடக்கூடிய நிலைமை, சின்னமானு கூப்பிடக்கூடிய நிலைமை, தியாக தலைவியில் கூப்பிடக்கூடிய நிலைமை உருவாகும். இந்த காவல்துறை அதிகாரிகள் நாங்க சொல்றது, உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் நீங்கள் நாம் தமிழர் கட்சியுடைய தேர்தல் செயற்பாட்டு வரைவு அதை எடுத்து பாருங்க. நாம் தமிழர் கட்சி காவல்துறைக்கு எந்த அளவிற்கு உயிராக நேசித்து உங்களை கொடுத்து போய்வாங்க. மற்ற துறைகளை நீங்க படிப்பதோட காவல்துறையை நீங்க எடுத்து படிச்சு பாருங்க. ஆண்களுக்கு 8 மணி நேரம் தான் டியூட்டி டைமே 8 மணி நேரம் தான். ஆனா இன்னைக்கு 24x7 24x7 நீங்க வேலை பாக்குறீங்க, மன உளைச்சல் இருக்கீங்க. அதை நாங்க புரிஞ்சுக்கிறோம். ஏதாவது ஒரு காவல்துறை அதிகாரி உங்க பிள்ளை எத்தனாவது படிக்கிறா, எந்த பள்ளியில் படிக்கிறா, A செக்ஷன் B செக்ஷன் சொல்லுங்க பாப்போம். உங்க மனசாட்சி சொல்லுங்க. யாராவது ஒரு காவல்துறை அதிகாரி தெரியுமா? தெரியாது. அந்த வயதுக்கு வேலை போடுது. நீங்க ஒரு ஸ்டேஷன் வேலை பார்ப்பீங்க, அது ஒரு மாவட்டமா இருக்கும். உங்க பிள்ளை ஒரு பள்ளிக்கூடம் படிக்கும், அது ஒரு மாவட்டமா இருக்கும். உங்க குடும்பம் இருக்கிறது ஒரு மாவட்டமா இருக்கும். இந்த நிலைமையில நீங்க வாழ்ந்துட்டு இருக்கீங்க. உங்களுக்கு நாம் தமிழர் கட்சி 8 மணி நேரம் மட்டுமே வேலை. ஒரு ஸ்டேஷன் இருக்குன்னா எலக்ட்ரோ ஸ்டேஷன் இருக்குன்னா அங்க ஒவ்வொரு 8 மணி நேரத்துக்கு ஒரு ஆய்வாளர் மாறிடுவார். ஒவ்வொரு 8 மணி நேரத்துக்கு இருக்க அங்க இருக்க சிக்கல் எல்லா அதிகாரிகள் இன்ஸ்பெக்டர் வந்து எஸ்ஐ ஏடிஆர் வந்து எல்லாரும் இருக்கும். 8 மணி நேரம் மட்டும் தான் டியூட்டி. 8 மணி நேரம் முடிஞ்சா நீங்க யாருமே சலாம் போட தேவையில்லை, யாருக்கு அனுமதி வாங்க தேவையில்லை, போயிட்டே இருக்கலாம் வீட்டுக்கு. அடுத்த டியூட்டிக்காரன் வந்துருவாங்க. இது ஒண்ணு. ரெண்டாவது, வாரத்தில் ஒரு முறை சுழற்சியா. ஒரு காவலருக்கு திங்கட்கிழமை இந்த வாரம் விடுமுறைனா அடுத்த வாரம் செவ்வாய்க்கிழமை, அடுத்த வாரம் புதன்கிழமை, அப்படின்னு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வாரத்திலும் உங்களுக்கு வார விடுமுறை ஒண்ணு, மாத விடுமுறை கட்டாயம், வருடத்திற்கு ஒரு வார விடுமுறை. இது மற்ற எந்த கட்சியும் சொல்லாத ஒண்ணு. நாம் தமிழர் கட்சி சொன்னது வெறுமனா 117 ஆண்கள் 117 பெண்கள் ஒரு திருநங்கைக்கு சீட்டு கொடுத்ததோ, இங்க இருக்கக்கூடிய நாடுகள் சொல்லக்கூடிய மருத்துவ சமுதாயத்துக்கும் குறவர் சமுதாயத்துக்கும் குயவர் சமுதாயத்துக்கும் வண்ணார் சமுதாயத்துக்கும் போட்டியிடுவதற்கு தேர்தல் வாய்ப்பு கொடுக்கிறது மட்டும்தான் நாம் கட்சி தெரியும். ஆனால் காவல்துறையில பணியாற்றக்கூடிய பெண் காவலர்களுக்கு குறைந்தபட்சம் 6 மாதம் தான் இன்னைக்கு பேர் விடுமுறை கொடுக்குறான். அதுக்கு எஸ்பில இருந்து டிஎஸ்பில இருந்து எல்லா பேருக்கு சலாம் போட்டு கெஞ்சி கூத்தாடி வயிற்று பிள்ளைகளோட போய் அவங்க அலைஞ்சாதான் அந்த விடுமுறை கிடைக்கும். ஆனால் நாம் கட்சியில் அப்படி கிடையாது. உங்களோட மருத்துவ பரிசோதனை சப்மிட் பண்ணிட்டாலே ஓராண்டு உங்களுக்கு மருத்துவ விடுமுறை. அது மட்டும் இல்ல, ஆண்களுக்கு 8 மணி நேரம் எப்படி வேலையோ அதே மாதிரிதான் 6 மணி நேரம் வேலை. இதப்புறம் உங்களுக்கு சொல்லிட்டேன், நல்லது கூட
ஒண்ணு மட்டும் தெரிஞ்சுக்கங்க, நீங்க இன்னைக்கு படுத்துறீங்களா கொடுமா இதப்புறம் மறக்கணும் நினைக்காதீங்க. எங்களுக்கு எத்தனை காவல்துறை அதிகாரி ஆதரவா இருக்காங்க, எவ்வளவு பேர் உண்மையிலே எங்களுக்கு உளவுத்துறை இருக்காங்கன்னு எனக்கு தெரியும். அது பூராமே எங்க மனசுல இருக்கு. நாங்க புள்ளி வரலாம் பேப்பர்ல எடுக்கிறாங்க கிடையாது, இங்க எழுதிக்கிட்டே இருப்போம். எங்களுக்கு நல்லாவே தெரியும் எங்களுக்கு ஆதரவா இருக்கு யார் யாராவது பொய் வழக்கு போடுறோம் எல்லாமே. இது மாதிரி நாம் கட்சி துண்டு போடாம எங்களுக்கு ஆதரவா இருக்க காவல்துறை தெரியும். திமுக துண்ட சட்டைக்கு உள்ள காக்கி சட்டைக்கு உள்ள போட்டு வேலை பார்க்குற காவல்துறை அதிகாரி யாராருன்னு எங்களுக்கு தெரியும். ஒண்ணு மட்டும் தெரிஞ்சுக்கிறாஜா, இன்னைக்கு காக்கி சட்டை போட்டிருக்க உங்களுக்கு சம்பளமும் வரும் கிம்பளமும் வரும். ஒருவேளை திமுக அதிமுக ஆளுங்கட்சிக்கார நினைச்சா உங்க சம்பளத்தை கட் பண்ணலாம், ஆனா கிம்பளத்தை கட் பண்ண முடியாது. சம்பளம் கட்டி கிம்பளத்தை வச்சு குழப்ப ஓட்டிடலாம். ஆனா நாங்க வரையில நீங்க ரிட்டையர் ஆகிறீங்க பென்ஷன் பண்ணுங்க, அந்த பென்ஷனை கை வச்சு வச்சுக்க சோத்துக்கு சிங்கி தாண்டி. அதான் நம்ம உங்கள்ட்ட சொல்ல வர்றது, காவல்துறை அதிகாரிகள் இசைக்கராசா மாதிரி இந்த சிங்கப்படத்தை பார்த்துட்டு முடிக்கிறத ஆம்ஸ் கட்டுற வேலை வச்சுக்கிறாங்க. நீங்க நான் உங்கள்ட்ட சொல்றது அந்த அவர் இதுல பழைய ஒருத்தர் வந்து நீங்க சுட்டு மணிக்கு அவர் பேர் வரல அவருக்கு சுட்டு மணிக்கல. இதே மாதிரி அண்ணன் சீமானிய படமாட்டில் ஏறி கல்ல இருந்தாரு, சரியான ஆம்பளை சுட வேணாம். நீ சுட்டு சொல்லி பாருங்க. நீ எந்த ஸ்டேஷன் சொன்னீங்க அந்த ஸ்டேஷன் செங்கசலா பிரிக்க மாட்டாங்க. உன் ஸ்டேஷன் சொல்லி சீமான சுடுமின்னு சொல்லிட்டு வெளியவா. உங்க முன்னாடி தானே, உங்க முன்னாடி துண்டறிக்கை அடிச்சு பேப்பர்ல விளம்பரம் கொடுத்து காவல்துறை அனுமதி வாங்கி கல்ல இருந்தாங்க. இன்னைக்கு சுட்டல் மாதிரி சொல்ல சொல்லு. சுடுன்னு சொன்ன காவல்துறை அந்த நபரும் இருக்க மாட்டாங்க, ஒரு யூனிஃபார்ம் இருக்காது, அந்த காவல்துறை காவல் நிலையம் இருக்காது. ஆகவே நாங்க உங்களை சொல்றது, இந்த பிள்ளையார் கூட்டாளி பழைய பட்டியல் வாங்க, இவனையே உங்க வீரத்தை எல்லாம் காட்டணுமே தவிர நாம் தமிழர் கட்சி பிள்ளைகிட்ட உங்க வீரத்தை காட்டாதீங்க. நாங்க உங்களை உயிரா நேசிக்கிறோம். காவல்துறை எங்க வீட்டுல காவல்துறை இருக்கு, எங்க வீட்டுல ஆசிரியர் இருக்காங்க, எங்க வீட்டுல பெண்கள் இருக்காங்க. நாங்க எல்லாத்தோட வழியை உணர்வோம், கஷ்டத்தை உணர்வோம். உங்களுடைய கஷ்டத்தை நாங்க எங்க இடத்துல இருந்து பார்க்க மாட்டோம், உங்க இடத்துல இருந்து பார்ப்போம். உங்க இடத்துல இருந்து நாங்க காவல்துறையுடைய கஷ்டம் என்ன, தாசில்தாரோட கஷ்டம் என்ன, ஆர்டிஓ டிஆர்ஓ எல்லாருடைய கஷ்டம் என்ன, விஓஓ எல்லாருடைய கஷ்டம் என்னன்றத நாங்கள் உங்கள் இடத்தில் இருந்து பார்க்கக்கூடிய பிள்ளைகள். ஆகவே நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள் மற்றவங்க மாதிரி நடக்காதீங்க. நாங்க கடைசியா சொல்ல வர்றது ஒன்னே ஒண்ணுதான், ஐயா காவல்துறை நாம் தமிழர் கட்சி மீது வழக்கு போடுவது எங்களுக்கு ஒரு பிரச்சனை இல்லை. செத்த நாய் மேல எத்தனை வாரி என்னால எங்களுக்கு கவலை இல்லை. ஆனால் படிக்கிற பிள்ளைகள் மீது நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள் மீது வழக்கு போடாதீங்க. காரணம், அரசியல் என்ற சாக்கடையை சுத்தம் செய்ய நாம் தமிழர் கட்சி என்ற ஒரு கட்சியின் மூலமா இளைஞர் பட்டாளம் வந்திருக்கு. இந்த இளைஞர் பட்டாளத்தையே நீங்க யாரோ ஒருத்தவங்க சந்தோஷப்படுத்தணும், ஆளுங்கட்சி முன்னாள் எம்எல்ஏ இன்னாள் எம்எல்ஏ எதிர்கட்சி இவங்க சந்தோஷப்படுத்துற ஒரு காரணத்துக்காக நீங்க போடுற ஒரு எஃப்ஐஆர் எங்களுடைய இளைஞருடைய வாழ்க்கையை நாசமாக்கிறோம். அதுக்கப்புறம் மனித வெளியுண்டா மாறது உங்க வேலை இருக்கு. அது நல்லவனா கெட்டவனா இருக்குது உங்க வேலை இருக்கு. நான் திரும்ப சொல்றேன், நான் செய்ய மாட்டேன், நான் செய்ய சொல்றேன். சட்டம் படிச்சேன், சட்டம் தெரியும், மனித வெளியுண்டா மாறுன்னு சொல்ல மாறுவாங்கன்னு சொல்றேன். அதை நாங்க சொல்றேன், என் கட்சிக்காரர்கள் யாராவது ஒருவர் மாறுவார், உங்களை மாட்டுவார். காலில் சுத்திகள் அவர் 2 காலையும் சுத்திட்டீங்க, அவர் திரும்ப வந்து பணமராயிடுவார், என்ன செய்வார் நீங்களே சொல்லுங்க. இங்கு நடக்கக்கூடிய அனைத்து குற்றங்களை திருத்துவதற்கு தான், தவறுகளை தடுப்பதற்கு தான் காவல்துறை தவிர தவறை செய்ய விட்டு அதை தவறு செய்யறவங்க ஆதரவா இருந்து உண்மையிலே போராடக்கூடியவர்கள் மேல பொய் வழக்கு போடுறது இல்லை. ஆகவே காவல்துறை சமுதாயத்தில் நாங்கள் அன்பாக வேண்டுவது, நாம் தமிழர் கட்சி உங்களுக்கான கட்சி, உங்களுக்காக இந்த இடத்தில் இருந்து போராடணும். நீங்க காக்கி சட்டையை போட்டுக்கிட்டு சட்ட ஒழுங்கா பாதுகாக்க நினைக்கிறீங்க, நாங்க கருப்பு சட்டையை போட்டுக்கிட்டு சட்ட ஒழுங்கா பாதுகாத்து சட்டத்தின் பால் கூட்டம் நடத்தி சட்டத்தின் பால் கட்சி நடத்துறோம். எங்களுக்கு எப்பவுமே உங்களுடைய வாக்கு வேணும். நான் இவ்வளவு தூரம் பேசுன காரணம் நீங்க தபால் ஓட்டு எங்களுக்கே போடணும்னு சொல்லி வேற ஒன்றும் கிடையாது. சரிங்களா? காவல்துறை அதிகாரிகள் ஏன்னா எங்க வீட்லயே நம்பிங்க எஸ்ஐங்க அதை திட்டுங்க. அதனால நான் சொல்றேன், உங்களை திட்டல வைக்கல ஏசல. நாங்க இவ்வளவு தூரம் பேசின அப்புறம் அன்பா அவங்கள்ட்ட ஓட்டு கேட்டோம். அதனால மறந்து இருந்து வேற கேஸ் ஈஸா போட்டுறாம மேடல பேசினேன் திரும்ப இந்த கேஸை போட்டுறாதீங்க. ரொம்ப தூரத்துல 300 கிலோமீட்டர் வந்துருக்கீங்க. கேஸ் போட்டா உங்க மேல ஒரு பிரைவேட் கேஸை போட்டு மனிதர்கள் மேல இழுத்துட்டு போய் உங்க வேலையை இறக்கிறீங்க. ஒன்னு அவரெல்லாம் அவசியம் எடுத்துட்டு போக மாட்டேன். ஐயா சாமி நினைக்கிறீங்க, சமாதானமா போகணும்னு நினைக்கிறேன். ஒரு வேலை கேஸ் போட்டீங்கன்னா நீங்க எத்தனை கேஸ் போறீங்க அத்தனை கேஸ் மேல கேஸ் போடுறீங்க. எங்க ஊர் டிஎஸ்பில கோகுல கண்ணன் ஒருத்தர் இருக்காரு. எங்க ஊர் டிஎஸ்பி நான் பேரோட சொல்றேன், இந்த துணிச்சல் எவனுமே வராது. எங்க ஊர்ல டிஎஸ்பி கோகுல கண்ணன் திண்டுக்கல் ஒருத்தர் இருக்காரு. அவர் என்னை பல சித்தல வரப்பினாரு. நான் எதை விட்டுட்டு போயிருக்கேன் நினைச்சாரு. நான் டே 1ல இருந்து என்னை எப்போ அவர் கைது ரிமாண்ட் பண்ண கொண்டு போனாரு, அப்போ ஜட்ஜிட்ட வச்சு, அப்போ மேஜிஸ்ட்ரேட் வச்சு, அப்போ வச்ச கம்ப்ளைண்ட் அடுத்து மனித உரிமை போராட்டம் வரையும் போற வரையும் எல்லா ஸ்டேட்மெண்ட்டையும் கேஸ் எப்படி நான் வழக்கறிஞர் படிச்சது சும்மா பொழுதுபோக்கீங்க நிலை சிவான மாதிரி வழக்கறிஞராகவே தொழில் செய்யறது படிச்சு நினைச்சீங்களா? அதெல்லாம் கிடையவே கிடையாது. எனக்கு வேற வழி இல்ல. நான் பிஹெச்டி முடிச்சு ப்ரொஃபசர் வேலை பார்த்து அண்ணன் சொன்னாரு தேர்தல் கத்துறதுக்காக வச்சு குத்திட்டாரு. 1-2 கேஸ்னா சமாளிக்கலாம், 1-2 கேஸ்னாக்க ஃபீஸ் கொடுக்கலாம். அப்ப எங்க சீனியர் அண்ணா சார் ஒருத்தர் அவர் தான் எங்க எல்லாரும் நடத்துவாரு. நான் சொல்லுவேன், சார் இப்படி கிராஸ் எக்ஸாமின் பண்ணினா நல்லா இருக்கு, இப்படி குறுக்கு சார் இப்படி பண்ணினா நல்லா இருக்கு நான் சொல்லுவேன். அவர் பார்த்துட்டு வெறுத்து போய் எனக்கே ஆலோசனை சொல்றாங்க, நீங்களே வக்கீல் படிச்சிருக்கீங்க சார், உங்க கேஸ் கேட்டே சரிங்க. ஓ இது நல்லா இருக்கு, நான் இப்போ வழக்கறிஞர் போய் படிச்சு நீங்க வழக்கறிஞராக எல்எல்பி முடிச்சுட்டு எல்எல்எம் கிரிமினலா படிச்சிருக்கீங்க.
காரணம் வழக்கறிஞர் வேலை வந்து சம்பாதிக்கல ராஜா. என் வழக்கை காப்பாற்றுறதுக்கு என் மேல வழக்கு போட்ட காவல்துறை கடைசியில் ஏன்னா இவனை போட்டோம். திருநள்ளாறு சனீஸ்வரனா நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடிய வீடு ஒண்ணு. திருநள்ளாறு சனீஸ்வரன் ஒரே இடத்துல உட்காந்துருப்பாரு. நீ போய் தொட்டாதே பிரச்சனை. ஆனா நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடிய நபர்கள் நடமாடும் சனீஸ்வரன் கிட்ட வந்தாலே உங்களுக்கு தான் பிரச்சனை. ஆகவே நாங்கள் சொல்ல வருவது நாம் தமிழர் கட்சிக்கு கபால் ஓட்டு போடுங்க காவல்துறை அதிகாரிகள் என்று கூறிக்கொண்டு இங்க இருக்கவங்கலாம் நீங்க அடுத்து வாக்கு செலுத்த போகையில நீங்க ஒண்ணு கூட நினைச்சுக்கணும். எங்களுடைய அக்கா கிரிஜா அக்காவை நீங்க தேர்ந்தெடுக்கும் பட்சத்தில் இந்த மண்ணுக்கும் மக்களுக்குமாக உழைப்பார். நீங்க ஒண்ணு மட்டும் தெரிஞ்சுக்க, மற்ற தலைவர்கள் எல்லாம் வாக்குக்கானவர்கள், நாங்கள் உங்கள் வாழ்க்கைக்கானவர்கள். ஆகவே நாம் ஒரு கட்சி இந்த ராதாபுரம் சட்டமன்ற தொகுதியில வாக்கு செலுத்த போது அக்கா கிரிஜாவுக்கு நாம் ஒரு கட்சியுடைய விவசாய சின்னத்துல வாக்குறீங்க. அதோட சேர்த்து நீங்க ஒண்ணு மட்டும் தெரிஞ்சுங்க, நாமளோட கட்சி மட்டும்தான் இங்க இருக்கிற எல்லாத்துலயுமே மாற்றும். நாமளோட கட்சி ஒருபோதும் வாக்குக்கு காசு கொடுப்பது கிடையாது. வாக்குக்கு காசு கொடுத்தால் அது லஞ்சம் கொடுத்தால் மீண்டும் வெற்றி பெற்று வந்த பிறகு லஞ்சத்தை பல மடங்கு வாங்கணும். ஆகவே லஞ்சம் கொடுக்கவும் மாட்டோம், வெற்றி பெற்று வந்த பிறகு லஞ்சம் வாங்கவும் மாட்டோம். ஒரு முறை நாமளோட கட்சிக்கு வாக்கு செலுத்துங்க. நாங்க ஒரே ஒரு உத்தரவாதம் மட்டும் உங்கள்கிட்ட தரோம். ஒரு முறை நாமளோட கட்சிக்கு நீங்க ஓட்டு போட்டீங்கன்னா அடுத்த முறை நாமளோட கட்சி 5 ஆண்டுகள் முடியும் போது நாமளோட கட்சியோட வேட்பாளர்கள் உங்கள் வீட்டுக்கோ உங்கள் ஊருக்கோ உங்கள் தெருவுக்கோ ஓட்டு போடுறதுன்னு கேட்டு வரவே மாட்டோம். ஏன்னா அந்த அளவிற்கு நாங்கள் இந்த மண்ணில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்திடுவோம். நீங்களே வந்து 5 வருஷத்துல இவ்வளவு மாற்றத்தை ஏற்படுத்தாங்க. நீங்களும் தாண்டா ஓட்டு முதல் வருஷத்திலே முடிவு செய்யற அளவிற்கு எங்களுடைய மக்கள் நலத்திட்டங்கள் இருக்கு.